தென்காசி வடக்கு மாவட்டத்தில் கனிமொழி எம்பி சுற்றுப்பயணம். கலெக்ஷன் காரணம் காட்டி இரவு நேரத்தில் பஸ்கள் நிறுத்தம், பொதுமக்களோடு சேர்ந்து மறியலில் ஈடுபடுவேன். ராஜேந்திரன் எம்எல்ஏ தென்காசி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளையும் கொண்டாட வேண்டும். தனியார் நிதி நிறுவன உரிமையாளர் ரூபாய் 50 லட்சம் அனுதான மோசடி. திருவேங்கடம் அருகே காரமோடி ராட்சச குழாய் சேதம், 20 அடி உயர தண்ணீர் பீரிட்டு பரபரப்பு. 1 லட்சம் லிட்டர் வீணாக மக்கள் அவதி. தாய்மான திட்டத்தை ரேஷன் பொருட்கள் வழங்கல். ஜூன் 2, 3. புகைப்பிடிப்பது ஆண்டுக்கு 60 லட்சம் பேர் வரை உயிரிழப்பு. ஹோட்டல் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிப்பு நடவடிக்கை. சமூக ஆர்வலர் வலியுறுத்தல். சங்கரங்கோயில் பகுதியில் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் புகைப்பிடிப்பது உலகிற்கு 20 லட்சத்துக்கு மேலே அதுக்குள்ளாக தன்னாளர்கள் நுரையீரல் குடல்களால் வாயு உழவுகளால் கொண்டு சிறுநீர் கல்லீரல் வயிறு கருப்பை வாய் உட்பட்ட பல்வேறு வகை புற்று நோய்களுக்கு புகையிலை பொருட்களே முக்கிய காரணம். எனவே புகையிலை பொருட்கள் நுகர்வதை தடுப்பது விழிப்புணர்வு ஏற்பட வகையில் ஆண்டுதோறும் மே 11 உலக எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 11 உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் 1957 ஆண்டு இந்த நாளை அனுசரித்து வருகின்றன. 2026 நிகோடின் மற்றும் புகையிலை அடிமையை எதிர்த்தல் என்ற பொருளை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. ஒட்டி இந்திய மாநில அரசின் சுகாதாரத்துறையின் தன்னார்வ அமைப்பு புகையிலை பொருளால் படும் தீமைகள் குறித்த பல்வேறு தகவல்களை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. இந்த வகையில் உலக புகையிலை தினத்தில் பல்வேறு அச்சு தகவலை அவர்கள் வெளியிட்டார். உலகில் ஒவ்வொரு ஆண்டும் 80 லட்சம் பேர் புகையிலை பொருட்கள் நுகர்வதால் புற்றுநோய், மாரடைப்பு, விளைபக்குவத வாய் புற்றுநோய், நாள்பட்ட நுரையீரல் நோய் மற்றும் புறநோய்களாக இருக்கிறார்கள். அவர்களை 13.5 லட்சம் பேர் இந்தியர்களாக உள்ளனர். HIV, காசநோய், வாகன விபத்து, தற்கொலை போன்ற ஏற்படும் மரணத்தை விட புகையிலை பொருளால் ஏற்படும் நோய் உட்பட அதிகம். நீடித்த பயனுள்ள முன்முயற்சிகள் செயல்படுவது என்றால் 2020 ஆண்டு பெரும் அபாயங்களை சந்திக்க நேரிடும். இதேபோல சமீப காலமாக பெண்கள் புகையிலை பொருட்களை உபயோகிப்பது அதிகரித்து வருகிறது. அடுத்த ஆண்டு